பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த லென் டேஸ் 19 உங்களை யாவரையும் அலபான்சா நெட்வொர்க் மூலமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பாஸ்டர் ஜான் சிசரோன், இந்தியாவிலிருந்து நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக 59ஆம் சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள், கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதல்களும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித்திருந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீ சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயவு செய்யாதேயும். ஆம் பிரியமானவர்களே, இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் எழுதின சங்கீதம் என்று இதுக்கு தலைப்பு இருக்கிறது. சவுல் தாவீதை கொல்வதற்காக அவன் திட்டம் பண்ணபோது ஒரு திட்டமும் வாய்க்கவில்லை. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் எப்போது சவுலை புறக்கணித்து தாவீதை தெரிந்து கொண்டாரோ, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனுக்கு விரோதமாக எந்த மனுஷ சக்தியும் எந்த பிசாசின் வல்லமையும் எழும்ப முடியாது. இந்த காலவெல்ல நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்களானால், உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வெள்ளம் போல எழும்பினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாக கொடியை ஏற்றுவார். இன் அதர் வேர்ட்ஸ், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்பார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பல பிரச்சனைகள் போராட்டங்கள். ஏன் தெரியுமா? அவன் மேலே இருந்த ஒரு ராஜரீக அபிஷேகம், அவன் மேலே இருந்த ஒரு ஆராதனையின் அபிஷேகம். ஏனென்றால் அவனை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். அவன் எழும்ப விடாதபடிக்கு, அவனுடைய தரிசனம் செயல்படாதபடிக்கு அநேக சத்துருக்கள் அவனுக்கு எழும்பினார்கள். இன்றைக்கு கூட உங்கள் மேலே என் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் செயல்படாதபடிக்கு அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். இந்த 5ஆம் வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்கிறார். சேனை என்று சொல்லும்போது ஒரு மனிதன் அல்ல, அது ஒரு ஆர்மி, ஒரு படை. ஆமென். அதே இடத்துல சங்கீதத்தில் தாவீது சொல்வார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லுவார். இந்த காலவேளை நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு, என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள், என் உயிரை வாங்கிறதுக்கு காத்திருக்கிறார்கள். என்னிடத்தில் மீறுதல் இல்லை, பாவம் இல்லை, நான் எந்த தவறும் செய்யலை, நான் யாருக்கு எந்த துரோகம் செய்யலை. ஏன் அப்படி இருந்தும் என் உயிரை வாங்குவதற்கு எனக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கூட சொல்லலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு விரோதமாக இவ்வளோ பிரச்சனை, ஏன் என் வேலை ஸ்தலத்தில் இவ்வளோ போராட்டம் நடக்குது, ஏன் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், நான் யாருக்கு என்ன தவறு செய்தேன்னு. இதே கேள்வி இந்த இடத்துல தாவீது கேட்குறாரு. என்னிடத்தில் அக்கிரமம் இல்லை, நான் ஓடி திரிகிறேன், எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், எனக்கு துணை செய்யுங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் உங்களுடைய யுத்தத்தை என்னுடைய யுத்தத்தை நிறுத்துகிறவர் ஆண்டவர் தான். சங்கீதம் 46 சொல்லுகிறது, அவர் பூமியின் கடைமுடை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஏன் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். தாவீதினுடைய யுத்தத்தை ஓய பண்ணினவர், அவனுக்கு சமாதானம் அருளி, அவனுக்கு நிலையான வீட்டை கட்டி, அவனுக்கென்று ஒரு கொம்பை முளைக்க பண்ணி, அவனை சமஸ்த இஸ்ரவேல் மேலே ராஜாவாக ஏற்படுத்தின ஆண்டவர்
உங்களுக்கும் அப்படியே செய்வார். இதில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பார்த்து சேனைகளின் கர்த்தர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழ்வார். இதே வசனம் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக கூட்டமாக கூடி அவர்கள் கயிறுகளாலே கட்டினார்களாம். இந்த சிலுவை தியானத்தில் கூட இயேசு கிறிஸ்துவை தெரியும், அவர் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் பாவம் இல்லாதவர், நமக்காக பாவமானார். அவரிடத்தில் குற்றம் இல்லை, அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவர் யாருக்கு எந்த துரோகம் செய்யல. ஆனாலும் அவரை குற்றப்படுத்தினார்கள், அவரை வாரினால் அடித்தார்கள். பரலோகம் என்ன பண்ணிக்க தெரியுமா? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழ்வார். ஏனென்றால் அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் நம்மை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்தவர். அதை தெரியாமல் யூத ஜனங்களும் மேசியாவை விசுவாசியாதவர்களும் அவரை சிலுவையில் அறையும்படி அவரை காட்டி கொடுத்தார்கள், அவரை மறுதலித்தார்கள், அவரை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இந்த தேவனோ எல்லாருடைய பாவத்தை சிலுவையில் மன்னித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? இன்றைக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். உங்களுடைய யுத்தத்தில் he is fighting your battles. நீங்கள் சொல்வீங்க, நான் எந்த தவறும் செய்யலை, தாவீதை போல. ஆண்டவரை ஏன் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள்? உங்கள் பிராணில் இயேசு கிறிஸ்துவோடைய பிராணனையே வாங்க தேடினார்கள். அவரிடத்தில் ஒரு குற்றம் இல்லை. ஆனாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இன்றைக்கி நீங்கள் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்கிறாரு, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னுடைய கோலும் என்னுடைய தடியும் உன்னை தேற்றும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி ஒழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய். இன்னைக்கு எவ்வளோ பெரிய சத்துருக்கள் உங்களை துரத்தினாலும் பயப்படாதீங்க. சேனைகளின் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தாவீதை உயர்த்தின தேவன், தாவீதுக்கென்று ஒரு கொம்பை முளைக்க பண்ணி அவனை அரசனாக்கின தேவன், அந்த அபிஷேகம் அவனை நடத்தினது. இன்றைக்கி உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு விரோதமாக பிசாசு போராடலாம், சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராடலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. தாவீது சொல்கிறான், கர்த்தரை எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்தியிருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லைன்னு. நீங்களும் அசைக்கப்பட மாட்டீங்க. உங்கள் சத்துருக்களை பார்த்து ஆண்டவர் நகைப்பார், அவர்களை பார்த்து ஆண்டவர் இகழ்வார். இது ஏன் பிள்ளை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இந்த லென் டேஸில் கூட கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ரத்தம் சிந்தத்தக்க நம்ம எதுவும் பாடுகள் நம்ம படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். அப்புறம் இன்றைக்கு முன்னோடியாக நமக்கான வாழ்க்கையை, அவர் சிறந்த வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து காட்டினார். நீங்களும் பரிசுத்தமாக வாழலாம், நீங்களும் ஜெயத்தோடு வாழலாம், நீங்களும் தேவனுக்காக வல்லமையான காரியத்தை செய்யலாம் என்று தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த காலவெல்ல நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யுத்தங்களை ஓய பண்ணுவாராக. உங்களுக்கு விரோதமாக பதிவிருக்கிற, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சேனையுடைய கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிற ஆண்டவரே, தாவீது சொல்கிறது போல ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே எனக்கு துணை நில்லும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் விழித்து கொள்ளும் என்று ஆண்டவரே, நீர் எப்போதும் ஆண்டவரே எங்களை காக்கிற நிழலாக, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தனியால் இல்லைப்பா, நீங்கள் சேனைகளின் கர்த்தராக எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீது யுத்தத்துக்கு போகும்போது சொல்கிறாரு, நான் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். அந்த சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய பிரச்சனைகளை நீங்கள் ஓய பண்ண போகிறீங்க ஆண்டவரே.
போராட்டங்களை ஓய பண்ண போகிறீங்க, கடன்களை ஓய பண்ண போகிறீங்க ஆண்டவரே. குடும்ப பாரங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால அந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுவீராக. சங்கீதம் 46 சொல்லுகிறபடி நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஃபாதர், ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருடைய பிரச்சனைக்காய் நீர் ஆண்டவரை எப்படி தாவீதுக்கென்று ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணினீரோ, ஆண்டவரே அவனுக்கு யுத்தங்களை கற்றுக் கொடுத்தீரோ, அவனை ராஜாவாக்கினீரோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுடைய யுத்தங்களை நீங்கள் ஓய பண்ணுங்க அப்பா. எங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் இன்றைக்கு எங்களை ஒரு அரசனாக, ஒரு ராஜாவாக, ஒரு தலைவனாக, ஒரு போதகனாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒரு வெற்றி உள்ளவனாக எங்களை உயர்த்துங்க அப்பா. ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹேவ் எ கிரேட் டே. God bless you. God bless you.